இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள் இன்றும் மக்களால் விரும்பப்படுவதாகவே உள்ளன. துணிச்சலாக தன் கருத்தினை எடுத்துரைப்பதில் வல்லவர் விவேகானந்தர். இன்றும் இளைஞர்களிடையே அவருடைய பொன்மொழிகள் போற்றப்படுவதாகவே உள்ளன. அவரின் பொன்னான பொன்மொழிகள் 25 இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடையுங்கள். நம்பர் 1, நமது சமுதாயம் இப்போது இருக்கும் தாழ்ந்த நிலைமைக்கு மதம் காரணம் அல்ல. மதத்தை முறையாக பின்பற்றாமல் போனதுதான் சமுதாயத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்று நான் சொல்கிறேன். நம்பர் 2, தீண்டாமையே தீவிர கொள்கையாகவும் உணவு உண்பதையே தெய்வமாகவும் கருதும் வரை நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. நம்பர் 3, அடிமைகளின் குணமாகிய பொறாமையை முதலில் அழித்து விடு. நம்பர் 4, எப்போதும் பொறாமையை விளக்குங்கள். இதுவரையிலும் நீங்கள் செய்யாத மகத்தான காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். நம்பர் 5, தன்னலம் சிறிதும் இல்லாமல் நிறைந்த அன்புடன் பழகுபவர்களே இப்போது உலகத்திற்கு தேவைப்படுகிறார்கள். நம்பர் 6, உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளே உள்ளன. நம்பர் 7, உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் அணுகக்கூடாது. நம்பர் 8, உன்னை நீயே பலவீனன் என்று நினைத்து கொள்வது மிகப்பெரிய பாவம். நம்பர் 9, பலவீனம் இடையறாத சித்திரவதையாகவும் துன்பமாகவும் அமைகிறது. நம்பர் 10, செயல் நன்று, சிந்தித்து செயலாற்றுவதே நன்று. உனது மனதை உயர்ந்த லட்சியங்களாலும் சிந்தனைகளாலும் நிரப்பு. அவற்றை ஒவ்வொரு நாளின் பகலிலும் இரவிலும் உன்முன் நிறுத்து. அதிலிருந்து நல் செயல்கள் விளையும். நம்பர் 11, சுயநலமின்மை, சுயநலம் என்பவற்றை தவிர கடவுளுக்கும் சாத்தானுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை. நம்பர் 12, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய். ஆனால் முயற்சி தேவை. நம்பர் 13, நான் இப்போது இருக்கும் நிலைக்கு நானே பொறுப்பு. நம்பர் 14, சோம்பேறித்தனத்தை எந்த வழியிலும் துரத்தியாக வேண்டும். சுறுசுறுப்பு என்பதற்கு எதிர்ப்பது என்பது பொருள். நம்பர் 15, பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேரும். நம்பர் 16, வலிமையே மகிழ்ச்சிகரமான நிரந்தரமான வளமான அமரத்துவமான வாழ்க்கையாகும். நம்பர் 17, பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது. நம்பர் 18, தோல்விகளை பற்றி கவலைப்படாதீர்கள். லட்சியங்களிலிருந்து 1000 தடவை வழுக்கி விழுந்தாலும் லட்சியத்திற்கு உழைப்பதில் பிழைகள் நேர்ந்தாலும் திரும்ப திரும்ப அந்த லட்சியத்தை பிடித்து கொள்ளுங்கள். லட்சியத்தை அடைய 1000 தடவை முயலுங்கள். அந்த 1000 தடவை தவறினாலும் இன்னொரு முறை முயலுங்கள். முயற்சியை கைவிடாதீர்கள். நம்பர் 19, வெற்றிகளை சந்தித்தவன் இதயம் பூவை போல் மென்மையானது. தோல்வி மட்டுமே சந்தித்தவன் இதயம் இரும்பை விட வலிமையானது. நம்பர் 20, இதயம் சொல்வதை செய். வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கு சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு. நம்பர் 21, நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது. நம்பர் 22, உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்கக்கூடாது. நம்பர் 23, பொய் சொல்லி தப்பிக்காதே, உண்மை சொல்லி மாட்டிக்கொள். பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. நம்பர் 24, கீழ்ப்படிய கற்றுக்கொள். கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்து அடையும். நம்பர் 25, எந்த குடும்பத்தில் உள்ள பெண்மை கொண்டாடப்படவில்லையோ அந்த வீடும் பால் அந்த நாடும் பால். என்ன நண்பர்களே, விவேகானந்தரின் பொன்மொழிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகிறேன். இதனை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். வாழ்க்கை நிற்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.